ஏசாயா 42வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இன்றைக்கி ஏசப்பா நம்மக்கிட்ட இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏசப்பா தான் உண்மையான தேவன். ஏசப்பாவை தவிர இந்த உலகத்தில் வேறு தேவன் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஏசப்பா சொல்கிறாங்க, அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை, புகழ், துதி எதுவுமே மற்ற யாருக்கும் சொந்தம் இல்லை, ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றிற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏசப்பாவை நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறோம். மற்ற எல்லாவற்றிற்கும்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு விக்கிரகங்கள் அப்படின்ட்டு. விக்கிரகங்கள்னு வரும்போது நம்ம யோசிக்கிறோம் மனுஷன் செஞ்ச சிலைகள் தான் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாவை விட நம்ம எதுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்முடைய மொபைலாக இருக்கலாம், இன்னும் நம்ம படிக்கிற விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது விக்கிரகம். அப்போ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம ஏசப்பாக்கு முதலிடம் கொடுத்து செயல்படும் போது அந்த மகிமை, துதி எல்லாமே அவருக்கு தான் போகும். ஆனால் நம்மக்கிட்ட ஏசப்பா என்ன விரும்புகிறாருன்னா, எல்லா காரியங்களுக்கும் மேலாக அவர் மேலே நம்ம அன்பு செலுத்தணும். அது மட்டும் இல்லை, மற்ற எல்லாவற்றுக்கும் நம்ம கொடுக்குற நேரத்தை, அதுக்கு கொடுக்குற ஒவ்வொரு மகிமையும் கனத்தையும் நம்ம ஏசப்பாக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அதை ஏசப்பாக்காக யூஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைகளை சொல்லலாம், இன்னும் குட்டி குட்டி வசனங்களை மற்றவங்களுக்கு அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கிற விஷயமா இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஏசப்பாவுடைய பண்பு, ஏசப்பாவுடைய குணாதிசயம் உங்கள் மேலே இருந்து வெளிப்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, உங்கள் கையில் கிடைக்கிற காசுலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை ஏசப்பாவுடைய ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கலாம். இப்படி சில காரியங்களை நீங்கள் ஏசப்பாவுக்காக செய்யும்போது, ஏசப்பாவை முதன்மைப்படுத்தி நீங்கள் செய்யும்போது அவருடைய நாம மகிமைப்படும். இன்றைக்கி முதல் நீங்கள் யோசிங்க, நீங்கள் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறீங்களோ அதன் மூலம் ஏசப்பா மகிமைப்படுறாங்களா? ஏசப்பா மகிமைப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்படும்போது கட்டாயம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.